الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا حبيبنا شفيعنا مولانا محمد المرتضى صلى الله عليه وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. பேரன்பிற்கினிய பெருமக்களே, ஸ்ரீதேவிகளே, சாலிஹீன்களே, நல்லோர்களே, கண்ணியமான ரமதானுடைய அந்த அற்புதமான காலங்களில் அதிகமான காலங்களை நாம் கடந்துவிட்டு அதனுடைய இறுதி பத்திற்குள் நாங்கள் இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் நுழைகின்றோம். ரமதானுடைய காலங்களிலேயே மிகவும் விசேடமான காலமாக, விசேடமான நேரமாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் அந்த 30 நாட்களிலே கடைசியாக வரக்கூடிய இந்த 10 நாட்களும். இந்த 10 நாட்களிலும் செய்யப்படுகின்ற அமல் இபாதாக்கள், வணக்க வழிபாடுகள், நன்மையான காரியங்கள் மற்றைய காலங்களில் செய்ததை விடவும் அதிகப்படியான முறையிலே இந்த 10 நாட்களில் அதிகமாக செய்து கொள்ள வேண்டும் என்பதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். ஏனென்று சொன்னால், இனி வருகின்ற இந்த 10 நாட்களில் தான் அல்லாஹு தஆலா ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர் என்று சொன்ன 1000 மாதங்களை விடவும் சிறந்த ஒரு இரவு என்று அல்லாஹுவினால் சொல்லப்பட்ட அந்த புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவும் இனி இருக்கக்கூடிய இந்த 10 நாட்களில் தான் இருக்கின்றது. அதனாலேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய இறுதி பகுதியிலே, இறுதி 10 அதிகமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதாக்களிலே, வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுவார்கள். அதே போன்று தங்களின் குடும்பத்தினருக்கும் இபாதத்து செய்யும்படி ஏவுவார்கள் என்கின்ற ஹதீஸ்களை நாம் பார்க்கின்றோம். அருமையான ஸ்ரீதேவிகளே, ஒரு மனிதனுக்கு புனிதமிக்க லைலத்துல் கத்ர் என்ற அந்த ஒரு இரவினுடைய பாக்கியம் கிடைப்பது என்பது இருக்கின்றதே, சுமார் 80 வருடத்தினுடைய நற்கூலிகள் செய்த நன்மை அல்லாஹ் அவருக்கு வழங்குகின்றான். சாதாரணமானதல்ல. ஒரு இரவு ஈக்குவல் டு 80 வருடங்கள், 80 இயர்ஸ். அப்ப 80 வருடங்கள் இந்த இபாதாக்கள், வணக்க வழிபாடுகள் செய்த நன்மை ஒரு இரவின் மூலமாக அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுக்கின்றான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமக்களே, 1000 மாதங்களை விட ஒரு சிறப்பான ஒரு இரவிலே அல்லாஹு தஆலா அந்த ஒரு இரவிலேயே இறைவன் நிறைய பாக்கியங்களையும் கிருபைகளையும் செய்திருக்கின்றான். அதனாலதான் பெருமக்கள் இந்த இரவையிலே அவர்களினுடைய இபாதாக்களை, வணக்க வழிபாடுகளை, நன்மையான காரியங்களை எப்படியெல்லாம் அமைத்திருக்கின்றார்கள், அதற்கு எப்படியெல்லாம் முயற்சித்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள், வயம்பகி ஐயகூன அல்-இஜ்திஹாது ஃபீ அவாஹிர் அஷ்-ஷஹ்ரி அக்ஸர மின் அவ்வலிஹி லிஷைஐனி. அதாவது ரமலான் மாதத்தினுடைய அந்த முதல் 10 நாட்களை விடவும் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த 10 நாட்களில் 2 விஷயங்களுக்காக நீங்கள் அதிகமாக முந்திக் கொள்ள வேண்டும் என்றார்கள். அதாவது அந்த கடந்து போன அந்த 20 நாட்களை விட இனி இருக்கக்கூடிய நாட்களில, இனி இருக்கக்கூடிய அந்த 10 நாட்களில 2 விடயங்களுக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் முந்திக் கொள்ள வேண்டும், பிரயத்தனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றார்கள். அஹதுஹுமா, அதுல முதலாவது என்னன்னு சொன்னா, லைலத்துல் கத்ரினுடைய, அதாவது கடைசி 10 சிறப்பை அடைவதற்காக லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்கள் தேடுவதற்கு அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க தேட வேண்டியது என்னன்னு சொன்னால், முதலாவதாக லைலத்துல் கத்ரினுடைய இரவை நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அந்த இறுதி 10 இருக்கக்கூடிய பரக்கத்துகளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இந்த கால பகுதியிலே முதலாவதாக அதிகமாக நீங்கள் இபாதாக்கள், வணக்கங்கள் செய்யுங்கள் என்றார்கள்.
லிவதாஇ ஷஹ்ரின் லா யத்ரி ஹல் யல்கா மிஸ்ல லஹு அம் லா. அதாவது அடுத்ததாக சொன்னார்கள் என்னவென்று சொன்னால், ரமலான் விடை பெற்று செல்கிறதே, ரமலான் என்னை விட்டும் கடந்து செல்கிறதே, இது போன்று இனி அடுத்த ரமலான் எனக்கு கிடைக்குமா அல்லது எனக்கு கிடைக்காதா, நான் அதுல மௌத்தாகிடுவேனா அல்லது உசுரோட இருப்பேனா, நான் உயிரோட இருந்தாலும் நான் ஆஃபியத்தோட இருப்பேனா, ஆரோக்கியத்தோட இருப்பேனா, இதை நினைச்சு நீங்க என்ன செய்யுங்க, இனி இருக்கக்கூடிய இந்த 10 நாளையும் இபாதத்தோட வணக்கங்களோட நன்மையான காரியங்களோட நீங்க அதிகமாக கழியுங்கள் என்றார்கள் பெருமக்கள். அருமையானவர்களே, இந்த காலம் அவ்வளவு விசேடமான காலம். இனி இருக்கக்கூடிய இந்த 10 நாட்களிலும் நல்ல விடயங்களை அதிகமாக செய்து கொள்ள வேண்டும். இத்திகாஃப் இருப்பது, இபாதாக்களை கூட்டிக் கொள்வது. பெருமானார் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள்ல நீங்க பார்க்கலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த சாரத்தை, அவர்கள் இடுப்பில் அணிந்திருக்கக்கூடியதை இறுக்கமாக கட்டிக்கொள்வார்களாம் இபாதத்து செய்வதற்காக. இறுக்கமாக கட்டிக்கொண்டு தன்னுடைய குடும்பத்திற்கு ஏவுவார்கள். ரமலானுடைய இறுதி 10ல நம்ம வந்துட்டோம், அதனால நன்மையான காரியங்களை அதிகமாக செய்யுங்கள் என்று தன்னுடைய குடும்பத்திற்கு ஏவுவார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அபு உஸ்மான் அன்-நஹ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், முன்னோர்கள் 3 பத்துக்களை மிகவும் பெரிதாக மதித்து வந்தார்கள். கடந்து போன எங்களுடைய சமுதாயம் கானு யுஅல்லிமூன ஸலாஸ அஷராத்தின், 3 வகையான பத்துக்களை எங்களுடைய ஆபாக்கள் மிக விசேடமான பத்துக்கள் என்று கருதி வந்தார்கள். அதுல முதலாவது பத்து என்று சொன்னால் அல் அஷரல் அவ்வலு மின் தில் ஹிஜ்ஜதி, துல் ஹிஜ்ஜாவினுடைய 10 நாள். எங்களோட ஆபாக்கள் இந்த 3 வகையான 10 நாட்களுக்கு வெரி வெரி ஸ்பெஷலாக இம்பார்ட்டன்ட் பண்ணினாங்க. அத பெரிய பரக்கத்தாக நினைத்து அந்த நாட்களில் இபாதாக்களை, நன்மையான காரியங்கள்ல, வணக்கங்கள்ல அதிகமாக ஈடுபட்டார்கள். முதலாவது என்னன்னா துல் ஹிஜ்ஜாவினுடைய 10 நாட்கள். இன்ஷா அல்லாஹ் ரமலான் முடிஞ்சு அதனுடைய ஷவ்வால் முடிஞ்சதுக்கு பின்னால் வரக்கூடிய துல் ஹிஜ்ஜா, அப்ப துல்கஅதா, துல் ஹிஜ்ஜாவினுடைய 10 நாட்கள். இந்த துல் ஹிஜ்ஜாவினுடைய 10 நாட்களும் அல்லாஹ்வினுடைய பார்வையில மிகவும் விசேடமான காலம். அப்ப இந்த 10 நாட்களையும் பெருமக்கள் சிறப்பாக கருதினார்கள். இரண்டாவதாக வல் அஷரல் ஆகிர மின் ரமலான், வல் அஷரல் அகீர மின் ரமலான். வல் அஷரல் அகீர மின் ரமலான் என்று சொன்னால் ரமலானுடைய இறுதி 10. அப்ப இந்த ரமலானுடைய கடைசி 10 நாட்களையும் எங்களுடைய ஆபாக்கள், பெருமக்கள் மிகவும் சிறப்பான முறையிலே கருதினார்கள். வல் அஷரல் அவ்வலு மினல் முஹர்ரம், முஹர்ரத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள். அப்ப முஹர்ரம் மாசத்தினுடைய ஆரம்பமான 10 நாட்கள், துல் ஹிஜ்ஜாவினுடைய ஆரம்பமான 10 நாட்கள், அதே மாதிரி ரமலான் காலத்தினுடைய இறுதி 10 நாட்கள். இந்த 3 பத்துக்களையும் எங்களுடைய ஆபாக்கள் மிக விசேடமான முறையிலே கருதினார்கள். அதுல இபாதாக்களை, நன்மையான காரியங்களை அதிகமாக செய்தார்கள் என்று நம்ம நிறைய ரிவாயத்துகள்ல பார்க்கிறோம். சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, சுஃபியானு சௌரி ரலியல்லாஹு சொல்லி காட்டுவார்கள், அஹப்பு இலைய இதா தஹலல் அஷரல் அவாஹிர, அதாவது அல்லாஹு தஆலாவுக்கு மிக விருப்பமான இந்த 10 நாட்கள், மிக விருப்பமான ரமலானுடைய இந்த கடைசி 10 நாட்கள் இருக்கிறே, ரமலானின் கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டது என்று சொன்னால் இரவில் தஹஜ்ஜத் தொழுவதையும் அதில் மிகவும் முயற்சித்து நன்மையான காரியங்கள் செய்வதையும் நான் அதிகமாக விரும்புவேன் என்று சுஃபியானு சௌரி ரலியல்லாஹு சொல்லி காட்டுவார்கள். ரபியான ஸ்ரீதேவிகளே, இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த காலம் இருக்குதே, இந்த காலம் அதற்கான காலம். அப்ப நம்ம ரப்பிடத்தில், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நம்ம துஆ செய்யணும். விசேடமாக நம்ம இந்த துஆவை ஓதிக்கொள்ளணும். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், லைலத்துல் கத்ருடைய இரவை நான் அடைந்து கொண்டால், லைலத்துல் கத்ருடைய பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நான் என்ன துஆவை அதிகமாக ஓதணும்? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுப்பாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் கரீம் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவன், நீ மன்னிப்பு கேட்பதை விரும்பக்கூடியவன்,
என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவாயாக. இந்த துஆவை அதிகமாக கேளுங்க. அப்ப இனி இருக்கக்கூடிய இந்த 10 நாட்களில மிக விசேடமாக இந்த துஆவை அதிகமாக நாம் ஓதிக்கொள்ளணும். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் கரீம் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் ஃபضلا من الله ونعمة ومغفرة ورحمة وعافية وسلامة என்கிற இந்த துஆவை நாம் அதிகமாக இந்த கால பகுதியிலே கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹ்விடத்திலே பாவத்துக்கான மன்னிப்பையும் கேட்கணும், நரகத்திற்கான விடுதலையையும் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். ஆக அருமையான ஸ்ரீதேவிகளே, இந்த இறுதி 10 என்பது இபாதாக்களை இரட்டிப்பாக 3 மடங்குகளாக நீங்கள் கூட்டிக் கொள்ள வேண்டிய காலப்பகுதி. அதான் ஆரம்பத்துல சொல்லிட்டேன், 2 விஷயம் நடக்கும் இதுல. ஒன்று, அதுல லைலத்துல் கத்ர் இருக்கும். லைலத்துல் கத்ருடைய பாக்கியம் அந்த கடைசி 10 தான் கிடைக்கும். அதே போன்று கடைசி 10க்குன்னு அல்லாஹ் சில ஸ்பெஷல கொடுப்பான். புரியுதா? எப்படி ரமலானுடைய அவ்வளவு ஷஹ்ரி மின் ரமலான், ரமலானுடைய ஷஹருடைய முதலாவது நாட்கள் அல்லாஹுடைய பார்வையிலே எப்படி அருள் பெற்றதோ அதே போன்றுதான் அது முடிகிற கட்டமும் அல்லாஹுடைய பார்வையில விசேஷம் தான். புரியுதா? அல்லாஹுடைய பார்வையில எப்படி அந்த காலங்கள் ஆரம்பமான காலம் எப்படி அல்லாஹுடைய பார்வையில ரொம்ப ஸ்பெஷலான காலங்களோ, அது முடியக்கூடிய தருவாயும் முடியக்கூடிய பகுதியும் மிகவும் பரக்கத்தான பகுதிகள், மிகவும் சிறப்புக்குரிய பகுதிகள். இந்த சிறப்புக்குரிய பகுதிகள், அதில் இருக்கக்கூடிய சிறப்புகள் இன்னும் அதிகம் என்பதனை பெருமக்கள் சொல்வார்கள். அல்லாஹ் தஆலா ரிவாயத்தில நம்ம பார்க்கலாம், ரமலானிலே ஒவ்வொரு நாட்களும் அல்லாஹ் தஆலா நரகத்தை விட்டும் பல்லாயிரக்கணக்கான மக்கள்களை அல்லாஹ் தஆலா நரக விடுதலை செய்கின்றான். அல்லாஹ் எல்லோரையும் அந்த நரகத்தை விட்டும் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்து அருள் புரிவானாக. அருமையான ஸ்ரீதேவிகளே, ஒவ்வொரு நாளையும் அல்லாஹ் தஆலா ரமலானில நரகத்தில் இருந்து விடுதலையாக்குகின்றான். ஆனா கடைசி 10 வரும் பொழுது இரட்டிப்பாக மக்கள்களை நரகத்தில் இருந்து விடுதலை செய்கின்றான் என்றார்கள் பெருமக்கள். அப்ப அதனால நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ் கிட்ட லைலத்துல் கத்ரை ஆதரவு வைத்து நம்ம இபாதத்து செய்யணும். நல்ல நன்மையான காரியங்களை ஆதரவு வைத்து நாம் இபாதத்து செய்யணும். இபாதத்துகளினுடைய உச்சத்தை நாம தொடணும். கடைசி 10ல அல்லாஹ்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய வெகுமதிகள், சன்மானங்கள், பரக்கத்துகள் அதெல்லாம் நமக்கு கிடைச்சிடணும் என்கிறதுக்காக நம்ம நிறைய இபாதாக்களை செய்யணும். இரண்டாவது விஷயம் என்னென்று சொன்னால், அடுத்த வருஷம் எனக்கு ரமலான் கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது. நான் ஹயாத்தோட இருப்பனா கபருல இருப்பனான்னு தெரியாது. ஹயாத்தோட இருந்தாலும் அல்லாஹ் பாதுகாக்கணும், மருத்துவமனையில இருப்பேனா அல்லது வீட்டுல இருப்பேனா பள்ளிவாசல இருப்பேனா செல்ல தெரியாது. ஏன்னா போன வருஷம் இருந்தவங்க இந்த வருஷம் இல்ல, இந்த வருஷம் நான் இருக்கிறேன் அடுத்த வருஷம் இருப்பேனா சொல்ல முடியாது. பெருமக்கள் சொல்லுவார்கள் என்ன தெரியுமா? ஒரு ஹதீஸ் பார்த்த ஞாபகம், ஒரு கபுராளி கிட்ட போய், ஒரு மௌத்தா போன ஒரு கபுராளி கிட்ட போய் அவர்கிட்ட உனக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவாராம் தெரியுமா? உனக்கு என்ன ஆசை ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டா அந்த கபுராளி சொல்லுவாராம், உலகத்திலே ஒரு ரமலானுடைய காலத்துக்கு நான் போயிட்டு வரணும்னு சொல்லுவாராம். ஒரு நாள் ரமலான்ல ஒரு நாள் என்ன அனுப்பி எடுத்துடியா அல்லாஹ் போயிட்டு வரணும், அதுக்கு நான் ஆசை வைக்கிறேன் என்று சொல்வார் என்று பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள். சகோதரர்களே, நமக்கு நமக்கு அதெல்லாம் விளங்குது, நமக்கு அது மூடி இருக்குது. நமக்கு அல்லாஹ் அதை அல்லாஹ் திரை போட்டு மறைத்து இருக்கின்றான். அதனுடைய அருள்கள், அந்த பரக்கத்துகள், அதுல கிடைக்கக்கூடிய ஒரு நாளினுடைய பெருமதி, இந்த நாள்ல நீங்க செய்யற ஒரு சுப்ஹானல்லாஹ்வுடைய பெருமதி, இந்த நாள்ல நீங்க தொழுற ஒரு 2 ரக்அத்தினுடைய பெருமதி, இந்த நாள்ல நீங்க செய்யற ஒரு இஸ்திக்ஃபாருடைய பெருமதி, இந்த நாள்ல நீங்க செய்யற ஒரு ஸலவாத்தினுடைய பெருமதி, அது நமக்கு விளங்குதில்லை. நம்ம கண்ணுக்கு அது விளங்காது. மௌத்தா போய் கபருல உள்ளவங்களுக்கு தான் அதனுடைய பாக்கியம் தெரியும். கால நேரத்தை மிஸ் பண்ணிட்டோமே, இந்த காலத்தை நாம சிறப்பாக கழிச்சிருக்கலாமே, இன்னும் இபாதத்தோட கழிச்சிருக்கலாமே, கண்ட வாக்கில அதை மிஸ் பண்ணிட்டோமே, அதாவது மத்த நாளை போல இந்த நாளையும் நம்ம வீண் விளையாட்டுல வீணாக நாம இந்த நேர காலத்தை கழிச்சிட்டோமே என்று எப்பொழுது அந்த மனிதன்
கவலைப்படுவான் என்றால் அவன் கபருக்குழியில் போய் இருக்கும் பொழுதுதான் கவலைப்படுவான். 2026 வருஷம் இந்த ரமலான் மாதத்தினுடைய 10வது நோன்ப நான் ஒரு 10 கோடி தாரை உங்களால கொண்டு வாங்கட்டா கொண்டு வர இயலுமா? சொல்லுங்க. 2026 இந்த மாசத்தினுடைய கடந்து போன 10வது நோன்பு, அது ஒரு 17வது நோன்பு. அந்த நோன்பு அப்படியே கொண்டு வாங்க ஒரு 10 கோடி சன்மானம் வேண்டா உங்களால கொண்டு வர இயலுமா? இயலாது. முடிஞ்சா முடிஞ்சதுதான், கடந்தால் கடந்ததுதான். நேரம் யாருக்காகவும் காத்திருக்காது, காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. அது போயிட்டே இருக்கும், அது போயிட்டே இருக்கும். அதுக்கு பின்னால நீ ஓடணும், உனக்கு பின்னால் அது ஓடாது ஒரு நாளும். உங்களுக்கு பின்னாலே அது ஒரு நாளும் ஓடாது சகோதரர்களே. அதுக்கு பின்னாலதான் நீங்க ஓட வேண்டி வரும். அது யாருக்காகவும் காத்திருக்காது. கடந்து போனது கடந்து போனதுதான். சொல்லுவாங்க, கடந்து போன பஸ்ஸுக்கு கையை காட்டி வேலை இல்ல. ஆனா பஸ்ஸுக்கு கையை காட்டினா கூட திருப்பி எடுத்துட்டு வரலாம். ஆனா காலத்துக்கு கையை காட்டினா நிக்காது, அது போயிட்டுரும். ஒரு நாளும் அதை எடுக்க முடியாது. இதன் பிரயோஜனம் கியாமத்துலதான் நாங்க உணர்ந்து கொள்வோம். இதன் பிரயோஜனத்தை நாங்க கியாமத்துலதான் உணர்ந்து கொள்வோம். அதனாலேதான் பெருமக்கள் சொல்வார்கள், என்ன தெரியுமா? ஷபாபக கபுல ஹரமிக்க, நீ வயோதிபனாக மாறுறதுக்கு முன்னால உன் வாலிபத்தை பயன்படுத்திக்கோ. நீ வயோதிபனாகி பழுத்த நர முடிய கண்டு நீ தள்ளாடுற பருவத்துக்கு வந்து உன் எலும்பு உன் தோல் எல்லாம் சுருங்கி போயிட்டு நீ நர முடியெல்லாம் கண்டதுக்கு பின்னால கடந்து போன அந்த காலத்தை நினைச்சு பிரயோஜனம் இல்லை. அது கடந்தது கடந்ததுதான், போனது போனதுதான். நீ ஒரு நாளும் உனக்கு அதில் ஒரு துளி கூட வராது, ஒரு துளி கூட வராது. அப்ப கால நேரம் ரொம்ப விசேடமானது. இனி இருக்கக்கூடிய இந்த கால நேரங்களை மிகவும் பாக்கியமானதாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், மிகவும் கிருபை உள்ளதாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு என்று சொல்லி சில தீர்மானங்களை நீங்க அமைச்சுக் கொள்ளணும். உது செய்யறதுல இருந்து, தொழுகுறதுல இருந்து, திக்ர் செய்யறதுல இருந்து, ஸலவாத்துல் ஓதுறதுல இருந்து, இனி இருக்கக்கூடிய இந்த 10 நாட்களையும் நான் எப்படி கழிக்கணும், நான் என்ன செய்யணும், இனி போன நாள மாதிரி நான் விட்டுட்டு இதை மிஸ் பண்ண போறேனா, அல்லது இனி இருக்கிற இந்த காலத்தை இந்த 10 நாளையும் நான் சரியான முறையில் மிக சரியான சிறப்பான திட்டமிடலோடு நான் இதை அமைத்துக் கொள்ள போறேனா என்கின்ற அந்த கேள்விக்கான பதில் இந்த 10 நாளுக்கான ஒரு பிளாங்க் செக் இப்போ உங்களோட கையில இருக்குது. 20 நாளுக்கான செக்ல எத்தனை கோடியை நீங்க நிரப்பினீங்கிறத நீங்க தான் சொல்லிக் கொள்ளணும். அது அடுத்தவங்க சொல்ல முடியாது. அது நீங்க சொல்ல. பிளாங்க் செக் எல்லாம் தந்தான், 20 செக்குகளை தந்தான். வேண்டியதை நீ போடு, டிபாசிட் பண்ணி எத்தனை நான் செஞ்சோம், எத்தனை கோடான கோடி நான் நிரப்பினேங்கிறது என் கல்புக்கு தான் தெரியும். நான் தான் என் கல்புல கைய வச்சு கேட்டு பார்க்கணும். அந்த நாளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் அதை ஞாபகப்படுத்தித்தான் வருகின்றேன். குறைஞ்சது ஒரு குர்ஆனாவது நான் முடிச்சிருக்கணும், குறைஞ்சது ஒரு குர்ஆனாவது நான் முடிச்சிருக்கணும். எத்தனை ஜுஸு ஓதினேன், எத்தனை தாள் ஓதிருப்பேன், எத்தனை பக்கம் ஓதிருப்பேன், எத்தனை ஐன் ஓதிருப்பேன். குர்ஆன ஓத முடியலையா, குல் சூராவாவது எத்தனை முறை ஓதினேன், குல் சூராவாவது எத்தனை முறை ஓதினேன். ரபியான ஸ்ரீதேவிகளே, அப்ப இந்த கேள்விகளுக்கான பதில் இனி ஒரு 10 நாள் நம்ம கையில இருக்குது. இந்த 10 நாளுக்கான தீர்மானம், இதுக்கான ஒரு வெலிவேஷன், இதுக்கான ஒரு பெருமதி இனிமே நாங்கள் தான் இதை எழுதி கொள்ள வேண்டும். சொல்லுவதுதான் கடமை, இபாதத்து செய்ய சொல்வது கடமை. ஆனால் இபாதத்தை செய்வது என்பது அவரவர்களினுடைய விருப்பமும் உரிமையையும் பொறுத்தது. செய்தவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள், செய்யாமல் மனமுரண்டாக இந்த கால எடுத்து இந்த காலால விட்டுட்டு போனவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது. பெருமக்களை, இந்த பாக்கியம் கிடைக்காது. அல்லாஹ் அப்படியான நிலைமையில் இருந்து அப்படியான கூட்டத்தை விட்டும் அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாக்கணும். இருக்கக்கூடிய இந்த கால நேரங்கள்ல அல்லாஹ்வுக்கு முடியுமான வரையிலும் உங்களை அர்ப்பணியுங்கள். 10 நாள் இருக்குது என்று சொன்னா 10 நாளும் உங்களுக்கான ஒரு தீர்மானம். நாம் 10 நாளுக்கு என்ன செய்யணும், எத்தனை ஜுஸு முடிக்கணும், எத்தனை கலிமாக்கள் ஓதணும், எத்தனை ஸலவாத் ஓதணும், எத்தனை இஸ்திக்பார் செய்யணும், எப்படி இருக்கணும் என்கிறத நீங்க தீர்மானிங்க.
ஒரு பேப்பர்ல எழுதுங்க, இந்த நேரத்துக்கு நான் எழும்புறது, இந்த நேரத்துக்கு நான் துஆ தொழுகிறது, இத்தனை குர்ஆன ஓதுறது, இத்தனை ஸலவாத் ஓதுறது, இத்தனை இஸ்திக்பார் ஓதுறது, எழுதி வச்சுக் கொள்ளுங்க. குறிப்பாக இந்த 10 நாட்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இத்திகாஃபுடைய நாட்கள் இவைகள். அல்லாஹ்வுக்காக பள்ளி வாயிலே தரிபட்டு பள்ளியிலேயே கதியென்று இருக்கக்கூடிய காலம். ஆனா துர்பாகியம் என்ன தெரியுமா? நம்ம சமூகத்துக்கு கொடுத்த ரொம்ப பெரிய துர்பாகியம், இந்த 10 நாளும் தான் ஷாப்பிங் போற டைம். கிடைக்க வேண்டிய காலத்தை விட்டுட்டு என்னத்தை எடுத்து என்ன செய்ய சகோதரர்களே? கிடைக்க வேண்டிய பரக்கத்தை விட்டுட்டு என்ன ஷாப்பிங் போய் என்ன செய்ய? கியாமத்துல நீங்க எடுத்து கொடுத்த ட்ரெஸ் வந்து உங்களுக்கு வாக்கை சொல்லுமா? ஷாஹிதாக இருக்குமா? சொல்லுங்க பாக்க. புத்தி உள்ளவன் அந்த நாட்டுன்னு சொல்றேன். புத்தி உள்ள மக்கள் யாரு தெரியுமா? இதுக்கு முன்னால அவைகளை அரேஞ்ச் பண்ணினவங்க புத்திசாலிகள். அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. பின்னால உள்ள கால பாதியை இபாதத்தோடு கழிக்கணும்னு நியத்து வச்சாலே இந்த நியத்துக்கு அல்லாஹ் கூலியை கொடுப்பான். புரியுதா? யோசிக்கிறாரு, கடைசி 10 எப்படியாவது நான் அல்லாஹ்வுக்காக பயன்படுத்தணும், அல்லாஹ்வுக்காக முழுவதுமாக என்ன அர்ப்பணிக்கணும். ஏன்னா போன வருஷம் என்னால சரியான இபாதத்து செய்ய கிடைக்கல. இந்த வருஷமாவது, இந்த வருஷத்துடைய இந்த கடைசி 10 நாளையாவது ஜஸ்ட் கிடைக்கிறது 10ஓ 9ஓ, இந்த நாட்களையாவது நான் நல்ல இபாதத்தோட நல்ல வணக்கத்தோட பள்ளியோடையே நான் அதிகமாக இருக்கணும், நல்ல காரியங்களை ஈடுபடணும், தஹஜ்ஜத்தை அதிகமாக தொழணும், அதிகமாக இஸ்திக்பார் செய்யணும், ஸலவாத் ஓதணும், குர்ஆன் ஓதணும், சதகாக்களை ஜகாத்துகளை கொடுக்கணும் என்கிற அந்த எண்ணத்துல அவர் நியத்து வச்சாலே அல்லாஹ் அந்த நியத்துக்கான கூலியை கொடுப்பான். அதிகமானவங்க நியத்து வைக்கிறதுக்கு கூட இன்னைக்கு அதுக்கான தெம்பும் அதற்கான நேரமும் இல்லை என்று சொன்னால் ரொம்ப பெரிய கவலை இது. ஏன்னா எங்களோட சமூகத்தும் எங்களுடைய சமுதாயம் மிகவும், அதாவது இந்த 10 நாட்கள்ல தான் இந்த இருக்கக்கூடிய தேட சொன்ன காலத்தை மறந்து விட்டு எது எது எல்லாமோ நம்மளுடைய சமுதாயம் சுத்தும் பெருமக்கள். வெளியில போறது, அங்க போறது, இங்க போறது அப்படின்னு சொல்லி போக வானாம்னு சொல்லல, சந்தோஷமா இருக்க வானாம்னு சொல்லல, பெருநாள கொண்டாட வானாம்னு சொல்லல. நீ அழகாக இரு, அழகாக உடு, அழகாக ட்ரெஸ் பண்ணி நீட்டாக இரு, எக்ஸ்பென்சிவா உடு, பிரச்சனை இல்ல. அல்லாஹ் நீ உடுக்கக்கூடிய அந்த ஆடையை பார்த்து ரசிக்கிறான். நீ அழகா இரு, பிச்சைக்காரனா இருக்காதே, உனக்கு ஏற்ற பொறுமானம் பெருமதியோட நீ வாழ்றியா, நல்ல லக்ஸரியா வாழ்றியா, நல்ல அதாவது உன்னுடைய பணத்து பொருளாதாரத்தோட வாழ்றியா, சிறப்பா உடு, அதுல எந்த தவறும் கிடையாது. மார்க்கம் சொல்லுகின்றது. ஹபீபு சொன்னார்கள், ஒரு மனிதன் நல்லா வாழ்றான், ஆனா அவன் வாழுகின்ற வாழ்க்கையை அவன் ட்ரெஸ் கோட்ல நல்லா காட்டுறான், ஆனால் பெருமை இல்லாமல் உடு. பெருமைக்காரனா இருந்திராதே, தற்பெருமை பிடித்தவனா இருந்திராதே, பெருமை இல்லாமல், கர்வம் இல்லாமல், அதாவது ப்ரௌட் உஜுபு இல்லாமல், தற்பெருமை இல்லாமல் நல்லா உடு. அல்லாஹ் ஆசைப்படுகின்றான், என்னுடைய அடியா நான் கொடுத்த ரிஸ்கை அனுபவிக்கிற ஆசைப்படுகின்றான், தவறு இல்லை. ஆனால் அது வேறு இது வேறு. அந்த அனுபவிக்கின்ற அனுபவிப்பை தந்தவனை சந்தோஷப்படுத்தி இந்த கால நேரத்தை நீ மிஸ் பண்ணிட்டு அதை அனுபவிக்கிறேன்னு சொன்னா நீ புத்திசாலி அல்ல, மடையன். நீ புத்திசாலி அல்ல, மடையன். ஏன்னா கிடைச்ச 9 நாள் 10 நாள், இந்த நாளை நாங்க மிஸ் பண்ணிட்டு சாதாரண ஒரு விஷயத்திற்காக நாம் அதற்குள் நுழைவோமாக இருந்தால் சகோதரர்களே, நம்ம ரொம்ப பெரிய கைசேதத்தில் இருக்கிறோம். அதனாலே இப்படியான விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்கள் ரொம்ப முக்கியமானவை. அதே போன்று நல்ல இபாதத்துகளோட இன்னும் அதிகமாக உங்களுடைய வணக்கங்களை கூட்டிக் கொள்ளுங்கள். குறிப்பாக முடியுமான வரைக்கும் இனி இருக்கக்கூடிய இந்த 10 நாட்கள்ல நீங்க இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லித்தாரேன். இதை முடியுமானவங்க பின்பற்றுங்க. முடியுமாக இருந்தால் இனி இருக்கக்கூடிய இந்த நாட்கள் முழுவதும் உதுவோடு இருப்பதற்கு பாருங்க, உதுவோடு இருக்க ட்ரை பண்ணுங்க. உது முறிஞ்சிருச்சுன்னு சொன்னா மறுபடியும் உது எடுத்து உதுவோட இருக்க ட்ரை பண்ணுங்க. உதுவோடு தூங்குங்கள். காலையில் விழித்ததில் இருந்து இரவு தூங்க போகின்ற வரையிலும் உதுவோடு இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அதுல நிறைய பரக்கத் இருக்குது. எந்த மனிதர் உதுவோடு இருப்பாரோ அவர் நியத்து என்ன நியத்து வைத்திருக்கின்றார் அந்த நியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான்.
யா அல்லாஹ் என்னுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுடணும், உன்னுடைய பொருத்தம் கிடைக்கிறனும் என்கிற அந்த எண்ணத்தில் அவர் என்ன செய்யறாருன்னா உதுவை எடுத்துக்கிட்டு அல்லாஹ்வுக்காக இருக்கிறாருன்னா அல்லாஹ் அதை பார்த்து ரசிக்கிறான். அப்படித்தானே? உனக்காக நான் உது செய்றேன் யா அல்லாஹ்ண்டி நியத்து வச்சாரு, உது செஞ்சுட்டு அந்த உதுவை பேணுதலோடு வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னா அதுக்காக அல்லாஹ் அவரை பார்த்து ரசிக்கிறான். இந்த 10 நாட்கள் உதுவோடு இருங்கள். அதே போன்று இஸ்திக்ஃபாரை அதிகமாக செய்து கொள்ளுங்கள். இஸ்திக்ஃபாரை அதிகமாக செய்து கொள்ளுங்கள். பல இஸ்திக்ஃபார்கள் இருக்குது. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலியுல் அலீம் ஒரு இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலியுல் அலீம் அல்லதி லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலை. எந்த மனிதர் இந்த இஸ்திக்ஃபாரை 3 தடவை ஓதிக்கொள்வாரோ 4 பாக்கியம் அவருக்கு கிடைக்கும். 4 பாக்கியம் அவருக்கு கிடைக்கும். ஒன்று யுத்தத்தில் அவர் புறமுதுகு காட்டி ஓடினாலும் அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிப்பான். யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது எதிரிகளுக்கு பயந்து ஓடுறது பெரும் பாவம். மார்க்கம் சொல்லுது பெரும் பாவம். அப்படி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிப்பான். இலைகளின் மரங்களுடைய இலைகளின் எண்ணிக்கையால ஒரு பாவம் செஞ்சிருந்தால் அந்த பாவத்தை மன்னிப்பான். மிதுல் ஸபதில் பஹர் கடல் நுரையினுடைய அளவு பாவம் இருந்தாலும் மன்னிக்கிறான். மான் அதாவது மண் துணிக்கை மணலுடைய அளவு பூமியினுடைய எண்ணிக்கை அளவு ஒரு பாவம் செஞ்சிருந்தாலும் அந்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் இந்த இஸ்திக்ஃபாரின் வழியாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலியுல் அலீம் அல்லதி லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலை. அப்ப இஸ்திக்ஃபார் செய்யுங்க. ஒரு 1000 தடவை, ஒரு 2000 தடவை எழுதி வச்சுக்குங்க. உதுவோட இருங்க. இஸ்திக்ஃபார் ஒரு 1000 தடவை இந்த இஸ்திக்ஃபார செய்யுங்க. லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இது ரொம்ப அற்புதமான இஸ்திக்ஃபார், ரொம்ப அற்புதமான துஆ. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை இருள் நிறைந்த அந்த மீனுடைய வயிற்றில இருந்து அல்லாஹ் பாதுகாத்தது இந்த இஸ்திக்ஃபாரால தான். அப்ப இந்த இஸ்திக்ஃபார் ஒரு 1000 தடவை செய்யுங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் கரீம் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். இதை இந்த துஆவை ஒரு 1000 தடவை, அதாவது ஒரு 300 தடவை, 313 தடவை சொல்லுங்க. சலவாத்தை 1000 தடவைகள், 2000 தடவைகள் எல்லாம் ஒரு ஓடராக செய்யுங்க. அப்ப எழுதி வச்சுக்குங்க. குர்ஆனை ஓதுறது இத்தனை ஓதுவேன், இத்தனை குல் சூராக்கள் ஓதுவேன். 3 தடவை குல் ஹுவல்லாஹு அஹதுவை ஓதினா என்ன சொர்க்க, அதாவது குர்ஆன் ஓதிய ஒரு நன்மை. ஒரு 3 தடவை குல் ஹுவல்லாஹு அஹத ஒருத்தர் ஓதுறாரு, முழு குர்ஆனை ஓதின நன்மை கிடைக்குது. பெருமக்கள் சொல்லுவார்கள் 10 தடவை 10 மர்ராத் 10 தடவை ஒரு மனிதர் குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை ஓதினால் சொர்க்கத்தில் அவருக்கு ஒரு ஊடு கட்டப்படுகிறது என்று சொன்னாங்க. ஹதீஸ் வருகிறது. சொர்க்கத்தில அல்லாஹ் அவருக்கு ஒரு வீடை கட்டுகின்றான். சகோதரர்களே, ஒரு வீடு கட்டப்படுகிறது. அப்ப குல் சூராக்கள் எழுதி வைங்க. சும்மா நீங்க மைண்ட்ல பிக்சட் பண்ணி எந்த நேரம் வச்சு கொள்ளாதீங்க. நாங்க யாரும் ஷாஃபி இமாம் கிடையாது. எல்லாத்தையும் மண்டைகளுக்கு போட்டு வச்சு கொண்டது நாங்க பெரிய ஆக்கள் கிடையாது. எழுதி வைங்க. எழுதி வச்சு ஒரு பேப்பர்ல எழுதி வைங்க. போன்லையும் வைக்க வேணாம், ஒரு பேப்பர்ல எடுத்து அதை எழுதி வைங்க. இறுதி 10 எப்படி நான் ஹயாத்தாக்குவது, உதுவோட இருப்பேன், இஸ்திக்ஃபாரை இந்த இஸ்திக்ஃபாரை இப்படி செய்வேன், இந்த இஸ்திக்ஃபாரை இத்தனை செய்வேன், ஸலவாத் இத்தனை ஓதுவேன், குல் ஹுவல்லாஹு அஹத் இத்தனை ஓதுவேன். எழுதி வைங்க. ஒவ்வொரு நாளும் சதக்கா கொடுங்க. ஒவ்வொரு நாளும் சதக்கா கொடுங்க. 10 நாள் நீங்க 10 லட்சம் கொடுக்கணும்ங்கிறது அல்ல. 10 ரூபாயா இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு கொடுத்துட்டு போங்க. ஒவ்வொரு நாளும் கொடுங்க. இந்த 10 நாளும், ஏன்னா நீங்க கொடுக்கிற 10 நாள்ல ஒரு நாள் லைலத்துல் கத்ராக இருந்துட்டு என்று சொன்னா நீங்க 10 ரூபாய கொடுத்தால் 80 வருஷம் நீங்க 10 ரூபாய் கொடுத்த நன்மை கிடைக்கும் உங்களுக்கு. லேசல்ல, லேசா இருக்குது. ஆனா பயன்படுத்த நிறைய பேருக்கு தெரியாது. அதே மாதிரி குறிப்பாக அல்லாஹ்வுக்காக இந்த 10 நாளையும் தியாகம் செய்யுங்கள். ரப்புக்காக இந்த 10 நாட்களையும் தியாகம் செய்யுங்கள். மணியை விட்டு பிரிந்திருங்கள், படுக்கையை விட்டும் பிரிந்திருங்கள், குழந்தைகளை விட்டு கொஞ்சம் ஓரமாகி இருங்கள். ரப்புக்காக இந்த 10 நாட்களையும் கொடுங்கள். நெருங்குங்கள் அல்லாஹ்விடத்திலே சகோதரர்களே, நெருங்குங்க. நாங்க நெருங்கணும்னு ஆசைப்பட்டதான் அவன் வருவான். என்கிட்ட ஆசையே இல்லைன்னா அவன் வரமாட்டான். அவன் அருள் வராது, அவர் ரஹமத்து வராது. நான் நெருங்கணும்னு நான் ஆசைப்படணும், நான் போகணும்னு நான் ஆசைப்படணும். அல்லாஹ் சொல்லுவான், என் அடியான் நடந்து வந்தால் நான் ஓடி வருவேன், என் அடியான் தவழ்ந்து வந்தால் நான் நடந்து வருவேன். அல்லாஹ் சொல்லுவான்.
இப்ப நாங்க போகணும் அல்லாஹ் கிட்ட. நாங்க போகணும்னா நாங்க கொஞ்சம் தியாகம் செய்ய வேண்டும். நாங்கள் கொஞ்சம் தியாகம் செய்ய வேண்டும். இந்த 10 நாட்களையும் சிறப்பான முறையில் கழித்து அதன் பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட ஸ்ரீதேவிகள் நல்லோர்களுடைய கூட்டத்திலே வல்ல ரஹ்மான் எம்மையும் நம்மை சார்ந்த மக்களையும் சேர்த்து இணைத்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.